அண்மை செய்தி. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மூன்றாவது நாளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக வேட்பாளர் நேர்காணல் மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்தவர்களிடம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். இரண்டாவது நாளில் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கையைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. மூன்றாவது நாளான இன்று கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களுக்கான நேர்காணல் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாவட்ட வாரியாக நேர்காணல் நடத்தி தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து அறிந்திடுகிறார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மூன்றாவது நாளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் போட்டியிட வேண்டி விருப்ப மனு அளித்தவர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மூன்றாவது நாளாக சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நேர்காணல் நடத்தி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேர்காணலானது துவங்கியது. அதைத் தொடர்ந்து நேற்று இரண்டாவது நாளாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்தினார். இதைத் தொடர்ந்து இன்று காலையில் கரூர், நாமக்கல் கிழக்கு, நாமக்கல் மேற்கு, ஈரோடு வடக்கு, ஈரோடு தெற்கு, ஈரோடு மத்திய, கோவை வடக்கு, கோவை மாநகர், கோவை தெற்கு, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் மத்திய தொகுதி, மத்திய மாவட்டம், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ளடக்கிய தொகுதிகளுக்கு திமுக சார்பில் போட்டியிட வேண்டி விண்ணப்பம் அளித்தவர்களுக்கான நேர்காணலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த நேர்காணலின் போது அழைக்கப்படும் விண்ணப்பம் அளித்தவர்களிடம் தொகுதியின் நிலவரம் எவ்வாறு உள்ளது, வெற்றி வாய்ப்புகள் எப்படி உள்ளது என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்.